பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. 27 பெயர்களை கொண்ட பாஜகவின் வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. இதில் 5 பெண்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. கோவை தெற்கு தொகுதியின் தற்போதைய எம்எல்ஏ வானதி சீனிவாசன் இந்த முறை கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிடுகிறார். அதே போல நயினார் நாகேந்திரன் இந்த முறை சாத்தூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். தமிழிசை சவுந்தரராஜன் மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. கோவை வடக்கு தொகுதியில் பாஜகவின் வானதி சீனிவாசன் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து திமுகவின் செந்தமிழ் செல்வன் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து நர்மதா போட்டியிடுகிறார். கோவை வடக்கு தொகுதி நட்சத்திர தொகுதியாக மாறியிருக்கிறது. வானதி சீனிவாசன் கோவை வடக்கு தொகுதியில் போட்டியிடுகிறார் என்பதை பார்க்கிறோம். அதே போல பாஜகவின் தமிழிசை சவுந்தரராஜன் மயிலாப்பூர் தொகுதியில் போட்டியிடுகிறார். இந்த தொகுதியில் திமுகவின் வேலு போட்டியிடுகிறார். நாம் தமிழரின் சார்பாக அருண் போட்டியிடுகிறார் என்பதை பார்க்கிறோம். கோவை வடக்கு தொகுதியில் பாஜகவும் திமுகவும் நேரடியாக மோதுகின்றன. அதே போல விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தொகுதியில் பாஜகவின் மாநில தலைவராக இருக்கும் நயினார் நாகேந்திரன் போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து திமுகவின் கடற்கரை ராஜ் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஆனந்த் ராஜா போட்டியிடுகிறார். தாவேகா சார்பாக அஜித் போட்டியிடுகிறார். இங்கு ஒரு 4 முனை போட்டி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. பாஜகவும் திமுகவும் நேரடியாக மோதும் களமாக சாத்தூர் மாறியிருக்கிறது. கோவை வடக்கு தொகுதியின் வேட்பாளர் விவரங்களை பார்க்கிறோம். பாஜகவில் வானதி சீனிவாசன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திமுகவில் செந்தமிழ் செல்வன் வேட்பாளராக இருக்கிறார். நாம் தமிழர் கட்சியில் நர்மதா வேட்பாளராக இருக்கிறார். தாவேகாவின் சார்பாக சம்பத்குமார் களமிறக்கப்பட்டிருக்கிறார். அதே போல திருப்பூர் அவினாசி தனி தொகுதியில் பாஜகவின் சார்பாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் களமிறங்குகிறார். திமுகவின் சார்பாக கோகிலா களமிறங்குகிறார். திமுகவின் இளம் வேட்பாளரான கோகிலா அறியப்படுகிறார். 26 வயது கோகிலா களம் காண்கிறார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து மேனகா களம் காண்கிறார். தாவேகாவின் சார்பாக கமலி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அவினாசி தனி தொகுதியில் மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் இந்த முறை சட்டமன்ற தேர்தலில் களம் காண்கிறார். மயிலாப்பூர் தொகுதியின் நிலவரத்தை பார்க்கிறோம். பாஜகவின் சார்பாக தமிழிசை தற்போது அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவரை எதிர்த்து திமுகவிலிருந்து வேலு போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து அருண் களம் காண்கிறார். தாவேகாவின் சார்பாக வெங்கட்ராமன் களமிறங்குகிறார். மயிலாப்பூர் தொகுதியின் வேட்பாளர்களை பார்க்கிறோம். நட்சத்திர தொகுதியில் பல வேட்பாளர்கள் மோதுகிறார்கள். அடுத்ததாக அவினாசி தனி தொகுதியில் பாஜகவின் சார்பாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திமுகவின் சார்பாக கோகிலா மணி போட்டியிடுகிறார். நாம் தமிழரின் சார்பாக மேனகா போட்டியிடுகிறார். தாவேகாவிலிருந்து கமலி இந்த தொகுதியில் களமிறக்கப்பட்டிருக்கிறார். அவினாசி தனி தொகுதியும் ஒரு நட்சத்திர தொகுதியாக மாறியிருக்கிறது. பாஜக திமுக ஆகியவை நேரடியாக மோதும் தொகுதி அவினாசி தனி தொகுதி. திமுகவின் சார்பாக கோகிலா மணி அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திமுகவின் வேட்பாளர்கள் பட்டியலில் இளம் வேட்பாளராக 26 வயதே ஆன இளம் பெண் கோகிலா வேட்பாளராக அவினாசி தனி தொகுதியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகனை எதிர்த்து களமிறக்கப்பட்டிருக்கிறார். சாத்தூர் தொகுதியின் வேட்பாளர்களை பார்க்கிறோம். பாஜகவின் சார்பாக தற்போது நயினார் நாகேந்திரன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். அவரை எதிர்த்து திமுகவின் கடற்கரை ராஜ் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஆனந்த் ராஜ் களமிறங்கியிருக்கிறார். அஜித் என்பவர் தாவேகாவின் சார்பாக களம் காண்கிறார். சாத்தூர் தொகுதியின் வேட்பாளர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாத்தூர் தொகுதியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் களமிறங்குகிறார். கோவை வடக்கும் ஒரு முக்கிய தொகுதியாக பார்க்கப்படுகிறது. இங்கு பாஜகவின் வானதி சீனிவாசன் தற்போது வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திமுகவிலிருந்து செந்தமிழ் செல்வன் கோவை வடக்கில் களம் காண்கிறார். நாம் தமிழர் கட்சியின் சார்பாக நர்மதாவும் தாவேகாவின் சார்பாக சம்பத்குமாரும் அங்கு களம் காண்கிறார்கள். கோவை வடக்கு தொகுதி முக்கிய தொகுதியாக பார்க்கப்படுகிறது. கோவை தெற்கு தொகுதியின் எம்எல்ஏவாக இருக்கிற வானதி சீனிவாசன் தற்போது தொகுதி மாறி கோவை வடக்கு தொகுதியில் களமிறங்குகிறார். கோவை வடக்கு தொகுதி வேட்பாளராக அவர் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். திமுகவின் சார்பாக செந்தமிழ் செல்வன் அவரை எதிர்த்து போட்டியிடுகிறார். நாம் தமிழரின் சார்பாக நர்மதாவும் தாவேகாவிலிருந்து சம்பத்குமாரும் களம் காண்கிறார்கள்.
மயிலாப்பூர் தொகுதியின் வேட்பாளர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நட்சத்திர தொகுதியான மயிலாப்பூரில் தற்போது பாஜக முன்னாள் மாநில தலைவர், முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் பாஜகவிலிருந்து வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவரை எதிர்த்து திமுகவிலிருந்து தா வேலு களம் காண்கிறார். நாம் தமிழர் கட்சியிலிருந்து அருண் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். தாவேகாவிலிருந்து வெங்கட்ராமன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவினாசி தனி தொகுதியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பாஜகவின் சார்பாக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டிருக்கிறது பாஜக. பெரும்பாலும் அறிந்த முகங்கள், ஏற்கனவே பரிச்சயமான முகங்கள், வெற்றி பெற்றவர்களே வேட்பாளர்களாக பாஜகவின் சார்பாக அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அவினாசி தனி தொகுதியில் மத்திய இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன் களமிறங்குகிறார். அவரை எதிர்த்து திமுகவிலிருந்து கோகிலா மணியும், நாம் தமிழர் கட்சியிலிருந்து மேனகாவும், தாவேகாவிலிருந்து கமலியும் களமிறங்குகிறார்கள். பாஜகவின் 27 பேரை கொண்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட பாஜகவின் வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. ஒரு நீண்ட ஆலோசனைக்கு பிறகு, நீண்ட இழுபறிக்கு பிறகு பாஜகவின் வேட்பாளர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. முக்கிய முகங்களுக்கு வேட்பாளர் பட்டியலில் வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். கந்தர்வக்கோட்டையில் உதயகுமார் போட்டியிடுகிறார். புதுக்கோட்டையில் ராமச்சந்திரன் போட்டியிடுகிறார். அறந்தாங்கியில் கவிதா ஸ்ரீகாந்த் போட்டியிடுகிறார். திருப்பத்தூரில் கேசி திருமாறன் போட்டியிடுகிறார். மானாமதுரையில் பாலகணபதி போட்டியிடுகிறார். மதுரை தெற்கில் ராமஸ்ரீனிவாசன் களமிறங்குகிறார். அதே போல விளவங்கோடு தொகுதியில் காங்கிரஸ் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் விஜயதாரணிக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது என்பதும் இங்கு கவனிக்கக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கிறது. திருவண்ணாமலையில் ஏழுமலையும், ராசிபுரம் தொகுதியில் பிரேம்குமாரும், மொடக்குறிச்சியில் கிருத்திகா சிவகுமாரும், உதகையில் போஜராஜனும், திருப்பூர் தெற்கில் தங்கராஜும், திருவாரூரில் கோவி சந்துருவும் போட்டியிடுகிறார்கள். குளச்சலில் சிவகுமார், பத்மநாபபுரம் ரமேஷ் களமிறங்குகிறார். விளவங்கோடு தொகுதியில் விஜயதாரணி களமிறங்குகிறார். பாஜக சற்று வலிமையாக இருக்கக்கூடிய கன்னியாகுமரி தொகுதியில் அறிவிக்கப்பட்டுள்ள வேட்பாளர்களை பார்க்கிறோம். குளச்சலில் சிவகுமார், பத்மநாபபுரம் ரமேஷ், விளவங்கோடில் விஜயதாரணி ஆகியோர் வேட்பாளர்களாக களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்போது முக்கிய தொகுதியான சாத்தூர் தொகுதியை பார்க்கிறோம். இந்த முறை சாத்தூர் தொகுதியில் நயினார் நாகேந்திரன் போட்டியிடுகிறார். பாஜகவின் மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் சாத்தூர் தொகுதி பாஜக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார். அவரை எதிர்த்து திமுகவிலிருந்து கடற்கரை ராஜும், நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஆனந்தராஜாவும், தாவேகாவிலிருந்து அஜித்தும் களமிறங்குகிறார்கள். நட்சத்திர தொகுதியில் மோதும் வேட்பாளர்கள் யார் யார் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சாத்தூர், விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் களமிறங்குகிறார். திமுகவிலிருந்து கடற்கரை ராஜும், நாம் தமிழர் கட்சியிலிருந்து ஆனந்தராஜாவும் களமிறங்குகிறார்கள். தாவேகாவிலிருந்து சாத்தூர் தொகுதியின் வேட்பாளராக அஜித் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். சாத்தூர் தொகுதியின் வேட்பாளர் முகங்களை பார்க்கிறோம். அதே போல கோவை வடக்கு தொகுதி, மிக முக்கிய தொகுதியான கோவை வடக்கு தொகுதியில் பாஜகவிலிருந்து வானதி சீனிவாசன் அறிவிக்கப்பட்டிருக்கிறார். கோவை தெற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அவர் தற்போது கோவை வடக்கு தொகுதிக்கு மாறியிருக்கிறார். திமுகவிலிருந்து அவரை எதிர்த்து செந்தமிழ் செல்வனும், நாம் தமிழரிலிருந்து நர்மதாவும், தாவேகாவிலிருந்து சம்பத்குமாரும் களம் காண்கிறார்கள். நட்சத்திர தொகுதிகளில் மோதும் வேட்பாளர்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக மயிலாப்பூர் தொகுதியை பார்க்கிறோம். மயிலாப்பூர் தொகுதியில் பாஜக முன்னாள் மாநில தலைவர், முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் களமிறக்கப்பட்டுள்ளார். திமுகவிலிருந்து தா வேலு களமிறக்கப்பட்டுள்ளார். நாம் தமிழரிலிருந்து அருணும், தாவேகாவிலிருந்து வெங்கட்ராமனும் மயிலாப்பூரில் களம் காண்கிறார்கள்.
அவிநாசி தனி தொகுதி பார்த்து கொண்டிருக்கிறோம். திருப்பூர் மாவட்டம் அவிநாசி தனி தொகுதியில் பாஜகவிலிருந்து எல் முருகன் போட்டியிடுகிறார். திமுகவிலிருந்து கோகிலா மணி போட்டியிடுகிறார். நாம் தமிழரிலிருந்து மேனகா போட்டியிடுகிறார். தாவேகாவின் சார்பாக கமலி களமிறக்கப்பட்டிருக்கிறார். அவிநாசி தனி தொகுதியின் நிலவரத்தை பார்க்கிறோம். அவிநாசி தனி தொகுதியை இந்த முறை அதிமுகவிடமிருந்து பாஜக கேட்டு பெற்றிருக்கிறது. இந்த தொகுதியில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் களமிறங்கி இருக்கிறார்.